நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. தர்மம் இருக்கும், ஆனால் இறுதியில் தர்மமே ஜெயிக்கும் என்னும் கருத்தை மையமாக வைத்து ஒரு அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் படமா இந்த படத்தை கொடுத்துட்டு போறாங்க. சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் படக்குழுவினரையும் இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் GSR திரு G அருள்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட 32 வருஷமா அப்படியே இருக்கக்கூடிய ஜென்டில்மேன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அர்ஜுன் சார் ஐஸ்வர்யா காம்பினேஷனே இந்த படத்துல ரொம்ப புதுசா இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அபிராமி வெங்கடாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லோகு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிராங்க்ஸ்டர் ராகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சரவணன் அபிமன்யு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் பரத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் VM தேவராஜ் அவர்களை சிறப்பு விருந்தினராக வாழ்த்த வந்திருக்கும் திரு ராஜ்மோகன் தாவைக்க கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வன்னியரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஜயன் பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இன்னைக்கு நான் நேத்திலேருந்து நான் கும்புற தெய்வத்தை ஆஞ்சநேயர் விநாயகர் முருகன் 3 பேர் ரொம்ப பிரியமாக கும்பிடுவோம். இல்லை சாரு ஏன்னா சார்லாம் வெளியில் நம்ப இருந்தாங்க. டேட்டு யாரும் கேட்காமலே நம்ம டேட்டு அறிவித்தாங்க. இது முடிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி எல்லாரும் எப்படி ஒன்று சேர்க்க போகிறோம் இந்த நாளில் நின்று ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம யுவராஜ் சார் எல்லாத்தையும் இந்த இடத்துல தீர்த்து வச்சுட்டாரு. இப்போ பார்க்கவே எனக்கு எப்படி நினைக்கிறதே தெரியல. அதே மாதிரி நம்ம அம்மா இந்த படத்தில் நடித்தது நான் எப்படி நான் அட்வான்ஸ் கொடுத்து எப்படி என்ன பண்ணோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது அவ்வளவுதான் இருந்தது. இந்த படத்தில் நடித்தவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தையும் நான் சாரை பார்க்க போனப்போ எனக்கு என்ன நல்லா நம்பவே முடியல. ஏன்னா நான் உண்மையிலே நான் ஒரு பூ விற்கிறவன். சின்ன பிள்ளையிலேருந்து பூ தான் எனக்கு தொழில். ஆனால் அந்த தொழிலேருந்து ஒரு படத்தை பார்த்து நான் சின்ன பிள்ளை நிறைய படம் பார்ப்பேன். நான் சாரோட படம் எங்கள் தேட்டரில் எங்கள் ஊரில் ஜென்டில்மேன்ங்கிற படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு அது எப்படி பார்த்தா அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த படத்தில் போய் கீழே டிக்கெட் எடுக்கிறப்பல அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன். இன்னும் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். பார்த்துட்டு இப்போலாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் போய்டும். எப்படி இருந்தாலும் போயிடுங்க அதை அதோட வெறி. ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ சாரை வச்சு ஒரு படம் பண்ண வச்சிருக்கேன்னா இந்த நேரத்தில் நான் எப்படி நினைக்கிறதுனே தெரியல. வெளியே இந்த நேரத்தில் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். யாராக இருந்தாலும் ஒரு பெரிய அப்படிலாம் பார்க்காம என்னையும் மதித்து என்னையும் இது பண்ணி வாடாருன்னு சொல்லி கை கொடுத்து ஆஃபீஸ் வீடு கோயிலெலாம் என்னை வச்சு அந்த அளவுக்கு என்னை பார்த்து உண்மையிலேயே வரப்பெல்லாம் ஒரு வாட்டி வரப்ப சுட்டி வரப்பெல்லாம் கவலைப்படாது எனக்கு தைரியம் கொடுத்து இந்த அளவுக்கு முடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே சார் எப்படி சொல்றேன்னு தெரியல சார். அதே மாதிரி நம்ம அம்மா எப்படின்னா அம்மாவே சொல்லி நான் பழகிட்டேன். பார்க்குறப்பெல்லாம் அம்மான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு பழகிட்டேன். இந்த அம்மாவுக்கு நம்மளே நான் நன்றி சொல்லணும். நான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டைரக்டர் சொல்லிட்டாருன்னா உடனே என்ன பாச ஏது பாச ரெடியா அப்படின்ட்டு உடனே எல்லாம் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே இந்த அபிராமி மேடமா எல்லாருக்குமே இந்த நடித்த எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தருணத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே டெக்னீஷியனா கேமராமேனு எடிட்டரு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து இந்த மியூசிக் டைரக்டர்னா இன்னும் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் போய் பார்த்தோம். நான் புதுசுன்னு சொல்லல தலைவனாக இது பூடியோ மியூசிக் தான் சொன்னேன். நான் 10 காசு கொடுக்கல, நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுலேயும் இந்த இடத்துல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க
எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சு. ஏன்னா எனக்கு இங்கே வந்து என்ன பேசுறதே எனக்கு புரியல. ஏன்னா 5 வருஷம் கஷ்டம் நாங்கள் வந்து உண்மையிலேயே வளர்த்தோம். ஏதோ ஒரு இதில் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற ஃபங்க்ஷனு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்தவங்க, உதவி பண்ணவங்க, இன்னொன்னா டெக்னீஷியனாக இருந்தவங்க, மற்ற எல்லாத்துக்கும் நேரத்தில் இப்போ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா என் கூட பிறக்காத அண்ணன் கதிர் அப்பா அண்ணன் லோகு அண்ணன். முன்னே லோகு அண்ணன் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ கவலைப்படாதன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி செடிக்க போறேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஆண்டா இருக்கான் தெரியுமா. அதே மாதிரி இப்போ கடைசி நேரத்தில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேவராஜ் அண்ணன் உண்மையிலேயே நேரத்தில் வந்து நான் இருக்கவே வரல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ வந்துருக்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு வன்னியரசு சார் அவர்களுக்கு SR பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு அஜயன் பாலா அவர்களுக்கு திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு பிரபாகரன் சார் அவர்களுக்கு படத்தை பெரும் நம்பிக்கையோடு வாங்கி வெளியிடவுள்ள VM தேவராஜ் அவர்களுக்கு படத்தோட இயக்குனர் மற்றும் கதை நாயகி மற்ற ரோல்ல நடிச்சவங்க எல்லாருக்குமே இப்போது கொடுத்துடலாம் சார். அப்படியே லைனா கொடுத்துட்டு வந்துருங்க சார். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு இப்போது மரியாதை. இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மண் அவர்களுக்கு PL தேனப்பன் சார் அவர்களுக்கு பிரியதர்ஷினி அவர்களுக்கு ஒளிப்பதிவாளர் சரவணன் அபிமன் டைரக்டர் அருண் சங்கர் அவர்களுக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் ட்ரெய்லர் வந்து எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோ சார், அர்ஜுன் சார், மேம் ஐஸ்வர்யா மேம், மற்ற எல்லா நண்பர்கள், எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப முக்கியம். கலை இயக்குனர் அருண் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். படத்தோட இசையமைப்பாளர் பரத் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம் சார், அர்ஜுன் சார், ஐஸ்வர்யா மேம், பிரவீன், எல்லாருக்கும் வணக்கம். லோகு சார், தேங்க்யூ. சாரி சார், ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே வணக்கம். பெரியவங்க இருக்காங்க, யாரா பேர் மறந்துட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு வந்து தினேஷ் என்னை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் நிறைய படம் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து பாலபாரதி அங்கிள் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை அமராவதி பண்ண மியூசிக் டைரக்டர் கிட்ட நிறைய படத்துக்கு வந்து ப்ரோக்ராமிங்காகவே ஒர்க் பண்ணிட்டு அப்படி தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு.
முன்னாடியில் இப்போ ரஹ்மான் சார் ஒர்க் பண்ண ஹாரிஸ் ஒர்க் பண்ணும்போது ஓகே இந்த ஸ்ட்ரைட்டாக பார்க்குவாங்க டேரக்டருக்கு ஈஸியாக பிக் பண்ணிவிட்டு இந்த டேலண்ட்டை பிக் பண்ணிவிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு தீம் நான் மியூசிக் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது, டிஸ்கிரிப்ஷனில் போட மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் தினேஷ்க்கு தெரியும், எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது அப்புறம் வந்துட்டு தினேஷ் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சாரை சொல்லணும், அவர் எனக்கு கேஷ் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். கிடையாது, ஃபஸ்ட்டு 3 lakhs அவர் தான் செக் கொடுத்தாரு எனக்கு. நீங்கள் வரதான் நீங்கள் சார், நான் அந்த கிராட்டிடியூட் நான் எப்போவுமே காட்டுவேன். அப்புறம் அதான் எங்கள் பூர்வீகம் நான் சொன்னேன். ஆக்சுவலி ஜெயராமன் தாத்தா இருந்தார், ரஹ்மான் சாரோட அவங்கெல்லாம் ஒரே ஆர்கெஸ்ட்ராவாக இருந்தாங்க. அப்புறம் தான் கேவி மகாதேவன் சார்கிட்ட அவருக்கு பாட வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் எங்களால் வர முடியல. இப்போ நான் அந்த லெகசியை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் 8th grade பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஸ்கோரிங்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் எது எது அண்டர்லைன் பண்ணணும், எது எது கரெக்டாக இன்டென்ஷனாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சாரோட அந்த க்ரேஸ், அந்த சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்ததில் நான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டான இது மூவி. மற்றபடி சாங் வந்து 4 சாங் இதில். அப்புறம் தமிழ் மணி, அப்புறம் விவேக் எழுதியிருக்காரு, விஜய் சண்முகம் எழுதியிருக்காங்க, பிரதீப் பாடியிருக்காரு. ஒரு சாங் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நேற்று இமீடியட்டாக ஒரு சாங் நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு க்ரேஸான ஒரு அர்ஜுன் சாருக்கு ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக அக்ஷயா ஸ்ரீதர்னு ஒரு சிங்கர் அவங்கள கூப்பிட்டேன். உடனே ட்ராக் பாடிட்டு நான் அந்த சாங்கை வந்துட்டு கெனிஷாக்கு அமிச்சேன். ஆக்சுவலி கெனிஷா ரவிமோகன் அவங்களுக்கு அமிச்ச உடனே அவங்க கண்டிப்பாக நான் வந்து அர்ஜுன் சாருக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரெக்கார்டிங், ரொம்ப லேட் நைட் ரெக்கார்டிங் அவங்க வந்து அந்த சாங்கை பாடிட்டு அதை கொடுத்தாங்க. அந்த சாங் இப்போ இன்னும் ஒரு 3 daysல ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முக்கிய காரணம் அக்ஷயா ஸ்ரீதர் வந்து இமிடியேட்டாக ட்ராக் பண்ணது தான். சாரி, உங்கள் வாய்ஸ் இருக்காததில். ஸோ அந்த சாங் வந்து இன்னும் 3 daysல ரிலீஸ் பண்ண போகிறோம். அது முழுக்க அது டெடிகேட் வந்து அர்ஜுன் சார் தான். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து அந்த லவ்க்காக நான் அந்த பண்ண சாங் அது. ஸோ மற்றபடி இந்த திரையில் ஒரு போன வாரம் தான் வெள்ளை குதிரைன்னு ஒரு படத்துக்கு வந்தேன். திருப்பி அடுத்த வாரமே இந்த ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாம் பேச அழைக்கிறோம். சூழ்நிலையும் பண்பும் எப்போதும் சிரித்த முகத்துடன் வந்திருக்கும் தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ இந்த டைரக்டரை பற்றி, தினேஷ் லட்சுமணனை பற்றி சொல்லணும். ரொம்ப கடின உழைப்பாளி. நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு நான் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது வந்து கும்பகோணத்தில் வந்து பூ வியாபாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இதுக்கப்புறம் அவர் வந்து கோயம்பேடுலேயே வந்து பூ வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து சொன்னார், இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது சங்கர் குரு வந்து ஏவிஎன் ஐஸ்வரியில் பார்த்தேன். அப்போ வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் அர்ஜுன் சார் மட்டும் அப்படியே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் ஒரு கதை ஓகே பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக இந்த கடை வந்து அவ்வளோ பார்த்து தான் அர்ஜுன் சாருக்கும் அந்த பொறுப்பு ரொம்ப இருக்குது. நிச்சயமாக அவரோட பொறுப்பில் நிச்சயமாக கதையை கேட்டு ஐஸ்வர்யா ராஜேஷும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிறாள் இல்லை. அதனால் இந்த டைரக்டருக்கு ஒரு நல்ல லைஃப்பும் வரணும். கேமராமேன் அபிமன்யு, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் இது முடிஞ்சு ஒரு பெரிய படமாகணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த படங்களே தமிழ் சினிமாவில் வந்தாலும் படைப்பாளிகள் கீழே விழும்போது இவர் சுமக்கும் நம்பிக்கை மிக பெரியது. ஆழமான மற்றும் அழுத்தமான இவரின் உணர்வுகள் கடவுளே வந்து நமக்கு கை கொடுத்தது போல நம்பிக்கை தரும் நடிகர் லோகு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், அர்ஜுன் சார், ஐஸ்வர்யா மேம், கூட நடித்த நடிகர்னு சொல்ல முடியாது, இவ்வளோ ஒரு நட்சத்திர பட்டாளத்தில் நானும் ஒரு மின்மினியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் தினேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், மிகப்பெரிய போராட்டத்தை நான் கண்கூட பார்த்துருக்கேன். கும்பகோணத்தில் தாடி மீசி வச்ச ஒரு குழந்தை தான் சொல்லணும். அவர் இந்த படத்தில் ஜெயிக்கணும், அதுக்கு பத்திரிக்கை மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். அழைக்கிறோம். சாதிக்க வேண்டும் என்றால் சரியான போராடும் குணம் வேண்டும், அப்போதுதான் இன்பம் 2 மடங்காகிறது. இவருக்கு இப்போது பல மடங்காகிறது. ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றிக்கு பின்னால் வரும் பிராங்க்ஸ்டர் ராகுல் இப்போது பிராங்க் ஸ்டார் ராகுல் ஆகியிருக்கிறார். இயக்குனர், நடிகர் என்பதில் இவரை அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ்ண்ணா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். இல்லை, பேர் தெரியலன்னா அசிங்கமாக போயிடும் சார். அப்புறம் நீங்கள் தான் கேட்பீங்க, என் பேர் சொல்ல. சாரி சார். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு காமெடியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லே அவுட்டில் மனு சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சார்லாம், இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதே மாதிரி தினேஷனா, இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன். என்னோடய படத்தை பற்றி கிராண்ட் ஃபாதர் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். எம்எஸ் பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கை தட்டிடுங்க ப்ளீஸ். எப்படி ஒரே பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். Lot of love for the press people, and first of all thanks director ku, producer ku, and ellarum enakku vaayip kudutha ellarkum romba nandri. And of course Aishwarya Rajesh has always been one inspiration for me as an actor also. avanga vandu romba versatile roles pannirukanga. avangaloda acting enakku romba pidikum starting from her first film. And Arjun sir, always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling, and he still இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. So it's such a pleasure to share screen space with you, sir. And of course இந்த படத்துல வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல என்ன முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்டா வீட்டில் குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஓ ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், அவங்களோட புல்லிங்கோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். I'm not going to tell the script because சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் அஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளோ காஷியஸாக நம்ம கிட்ஸை வந்து கவனித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதராக எனக்கு இங்கே ப்ளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தீயவரை குழி நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டரு தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பண்ணாரு. ஒரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிப்பாரு, லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவர். ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க, அந்த லொக்கேஷனோட காமிச்சார் அவர். நம்ம இவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் பொழுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார்.
அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன். நான் அவரோட எல்லா படங்களும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசு வரையும் நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் அவர் மலை மேலே ஏறது அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பார், அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜே, பிரதாப், நிறைய படங்கள் வருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம். உண்மையிலே ஆமா, பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்ல வர சார், நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டர்ல போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பா அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரு எங்களை கூட்டு போயிடு, எந்த படத்தாலும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து, ஏன்னா ஒரு சினிமா வேற அப்படியே உணர்ச்சியா இருக்கும். நம்மளுக்கு படம் பார்க்கும்போது அவர் பண்ற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்தில் வந்து தீம் தன்னா அந்த சாங்லாம் வந்து தண்ணியை தனித்தனியாக லவ் பண்ணுவார். அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சார், நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயாக பேசிட்டு இருக்கேன் சார், நீங்கள் தூத்துக்காதீங்க சார். ஸோ ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்து நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பாக போகலாம் சார். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, போகலாமான்ட்டு. யார் கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அர்ஜுன் சார் டைலாக் வந்து அவர் மாதிரி சண்டைலாம் போடுற வீட்டில் எங்கள் தம்பியை நானும் அடிச்சுப்போம் மாறி மாறி. நான் அர்ஜுன் சார்னா விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் அவர் மாதிரி பேச வராது சார். எனக்கு உங்களை மாதிரி பேச சொல்கிறாங்க சார். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க மேடம் இருக்காங்களே. தேங்க்யூ. சார் ஏன் லேட்டாக வந்தாலும் தெரிஞ்சுதா சார்? கூகுளில் போய் ஃபர்ஸ்ட் 10 படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாரு சார் உங்களோடது. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சர்பட்டா, கவன் என்று கவனிக்க வைக்கும் படங்களாக தந்தவர் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் தீயவர்கள் குலை நடங்க, இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ப்ரொடியூசர் சார் GS Arts. அவர் அதை மீறி அவர் எடுத்திருக்காரு. அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டோரிக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி சார், ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ. அண்ட் டு ஆல் மை co-actors, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரவீன். அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். Just waiting to see. I'm hoping that this gives you that reach. And I have prankster Rahul.
அபிராமி இவங்க கூட எல்லாரும் என்னோட காம்பினேஷன்ஸ் இருந்து அண்ட் அனிகா ஹூ ஸோ பியூட்டிஃபுல்லி enacted. நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. டெஃபினெட்லி noteworthy for an award, I believe. Tangudurai sir and so many other artists over here. Arjun sir, I mean, I'm talking about you and Aishwarya at the end, but நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஜென்டில்மேனில் பார்த்த அர்ஜுன் அண்ட் யுவர் வேரியேஷன்ஸ் சார், வாட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் யூ கிவ் இன் யுவர் ஆக்டிங். You did Kadal, when you did Kurdi Punal, all those movies really stick in my mind. And Aishwarya ji, you know, when I saw Kaka Muttai, that's the first time I noted you. And I could not believe என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. I've been noting all your films and I'm such a big fan. You know, thank you for inspiring all of us, for both of you. Thank you everybody. இது வந்து ஒரு சூப்பரான ஃபில்ம். இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை ஜெயிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெகன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், லைன்மேன் படத்தோட ஹீரோ. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு டேரக்டரே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா வந்து லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமா கேள்விப்படும்போது நிஜமாகவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமாக இருக்கட்டும், அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே. ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவங்களோட நடித்தது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் அருள்குமாருக்கும் அண்டு டைரக்டர் தினேஷ், அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி சார். முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ண அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க ரெண்டு பேரும் இல்லைனா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ரொம்ப நன்றி மேம். அண்டு இந்த படம் வந்து நான் இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு 4 லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. கம்மிங் 21st இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ஷார்ட்டாக பேச சொல்லியிருக்காங்க. அன்னை தமிழுக்கும் அன்னைக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை, இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் வந்து ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு இடத்தை கொடுத்துருக்க இயக்குனர் தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்புக்காக நான் உண்மையிலே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ வர எல்லாமே ஆங்கில தலைப்பாக இருக்குது. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுரண்டப்படுது, காணாமல் போகுது. அதுவும் திரைப்படத்துறையில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. அந்த வகையில் இந்த தமிழ் தலைப்பை வந்து கொடுத்துருக்க இயக்குனர் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த தயாரிப்பாளர் வாழணுங்க. ரொம்ப எவ்வளோ அருமையான ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்லாம் வந்து நிச்சயம் வந்து நிறைய இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தான் எதிர்கால சமூகத்தை நல்ல, ஏன்னா தமிழ் வந்து நல்ல வேட்டி சட்டை கட்டிட்டு இவ்வளோ பணிவாக இவ்வளோ அருமையாக வந்து இவ்வளோ பதட்டமாக அவர் வந்து பொறுத்து பார்க்கும்போது இவர் இன்னும் நல்ல பல 100 படங்களை கொடுக்கணும் அப்படின்னு மனசு தோணுது. அந்தளவுக்கு இவருக்கு வந்து இவரை எல்லாரும் ஆதரிக்கணும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து ஜெயிக்கணும். அர்ஜுன் சாரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வளையந்தம் படத்தில் ரைட்டர் சார் 2012 வந்து அவரை சந்திச்சிருக்கேன் வளையந்தம் படத்துக்காக. ஆனால் இப்போ ஆச்சரியமாக இருக்குது, 10 வருஷம் ரிவர்ஸில் போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குது சார். எப்படி சார் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். பொறாமையாக இருக்குது. எங்களெல்லாம் இங்கே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ தூரம் உங்கள் உடம்பு ஸ்ட்ரெச்சர், ஒவ்வொரு நடிகனும் உங்களை பார்த்து கற்றுக்கணும் சார். ஒரு நடிகன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உடல் தான் உங்களுக்கு பிரதானம். வந்து அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க சார். உண்மையிலே வந்து சிறப்பாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. படத்தில் ஒரு இவ்வளோ இந்த எனர்ஜி வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்த 10 வருஷத்துலேயும் நான் எதிர்பார்க்குறவங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பாக பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் வந்து மனிதன் படத்தில் நான் தான் வசனகர்த்தா வந்து
என்னுடைய படம் என்னுடைய அந்த படத்தில் வந்து வசனம் ஒன்று வரும் வந்து காக்கி சட்டப்பட்டவங்களே கை நீட்டும் போது சட்டை இல்லாதவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு எனக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்த டைலாக் அதை நீங்கள் பேசுனீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த திரைத்துறையில் வந்து மிக மிக முக்கியமான எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறதுனால வந்து நண்பர்கள் ராஜ்மோகன் வன்னியரசு ரெண்டும் வந்து இன்றைக்கு தமிழகம் மிக மிக உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்க மிக மிக முக்கியமான அரசியல் 2 புலிகளை இங்கே கூட்டு வந்திருக்காரு வந்து தயாரிப்பாளர். அவங்ககிட்ட நான் இன்னும் வருங்காலத்தில் நிறைய எதிர்பார்க்குறேன். இந்த திரைப்படத்தில் நினச்சி குறிப்பாக பரத் ரொம்ப அருமையாக இந்த நான் வெள்ளை குதிரை ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வந்திருந்தேன். அப்பயே அவரை பற்றி பேச நினச்சேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். ஆர்டர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை இவருடைய பின்புலம் வந்து ரொம்ப ஆச்சு. 100 ஆண்டு வரலாறு கொண்ட ஒரு மனிதர் வந்து அதை ரொம்ப அழகாக வந்து நிறைய பேர் வந்து வரலாறே விட்டுறாங்க. இன்றைய ஜென்சி தலைமுறை மிகப்பெரிய பிரச்சனையே வந்து என்னன்னா அவங்களுக்கு வரலாறே தெரியல, வரலாறே இல்லை. ஆனால் இவர் ஒவ்வொரு மேடையிலும் தன்னுடைய மேடையில் வரும்போது தன்னுடைய வரலாறுகளை நினைவுபடுத்திட்டே இருக்கார். அவருடைய அப்பா அம்மா எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷமா திரைத்துறையில் இசைத்துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணவங்க. அவருடைய தொடர்ச்சி வந்து எல்லாருக்கும் தெரியல. ஆனாலும் வந்து அவர் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்காரு. உண்மையாக அது பாராட்டத்தக்கது. இவரும் நல்லா அவ்வளோ திறமையாக வந்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 2 மேடைகளில் நான் சந்திக்கிறேன். பரத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதற்கு எல்லா அம்சங்களும் இதில் தெரியுது. இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை தரணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி சார். அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். தீயவர் குலை நடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதோட ஆடியோ லான்ச்சில் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்ததுக்காக இயக்குனர் தினேஷ் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அறிமுக இயக்குனர் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லா மேடையிலும் நான் சொல்கிறது தான், இதிலையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு அறிமுக இயக்குனர் நம்பி ஒரு தயாரிப்பாளர் வர்றது வந்து ஒரு பெத்த பிள்ளை நம்பி அப்பா அம்மாவே வராத காலகட்டங்களில் ஒரு தயாரிப்பாளர் அதுக்கு மேலே இருந்து செய்கிற உதவி அது வாழ்நாள் முழுவதும் அவர் நினைவில் வச்சுருக்கணும். அது வந்து தயாரிப்பாளருக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான மேடை அர்ஜுன் சார் இருக்க மேடை, ஐஸ்வர்யா அவங்க இருக்க மேடை, ராஜ்மோகன் எல்லாருமே ரொம்ப முக்கியமான பிரபலங்கள். மக்கள்கிட்ட வந்து எல்லோரும் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பிடிச்ச எல்லோரும் இருக்க மேடை. இந்த மேடையில் நான் இருக்கின்ற ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் சாருக்கு வந்து பெரிய ரசிகன் நான். சாரோட சங்கர் குரு, ஜெயஹிந்த் அதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரஜினி சாருக்கு ஈக்குவலாக ரசித்தோம். என்னுடைய சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து படத்தினுடைய துவக்கத்தில் ஒரு டயலாக் வச்சுருப்போம். அதாவது தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் இந்த ஊருக்காரங்களுக்கு பிரபுவும் கார்த்திக் தான் ஸ்டார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சவுத் இந்தியா பூராமே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அர்ஜுன் சார் தான். சாரோடைய ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும். நான் டைரக்டராக இருக்க முன்னாடி வந்து நடிக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்து ஊர்களில் என்ன பண்ணுவோம்னா சார் படம் பார்த்துட்டு போயிட்டோம்னா அந்த இரவு முழுவதும் அந்த எனர்ஜி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சாரோட அந்த ஃபைட் போடுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே. அதனால் அதை என்ன பண்ணுறதுன்னா அந்த இரவு ஊர் தூங்கினதுக்கப்புறம் அந்த ரோட்டில் போய் நின்று அவர் மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்குறது. அப்படி ஒரு ரொம்ப ரசித்த அவர் வந்து அர்ஜுன் சார். அப்புறம் வந்து சார்கிட்ட வந்து அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இயக்குனர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன். சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ண இலக்கியன், விஷால் சார் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணல சார். இலக்கியன் வந்து நெருங்கிய நண்பர். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவார், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நீங்கள். நீங்கள் வந்து ஒரு கதையில் நடிக்கிறீங்க, ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக அது ஒன்றே போதும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குன்றது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களை சொல்லணும். நாங்கள்லாம் வந்து சம காலத்தில் 2012 ஒரே காலத்தில் ஒரே டைமில் ஒரே காலகட்டத்தில் வந்தோம். என்னுடைய சுந்தரபாண்டியன் வரும்போது அவங்களோட அட்டக்கத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த விடலில் வந்து புதிய முகங்கள் புதிய பார்வைகள்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே சந்தித்தது அவங்கள. என்ன ஆச்சரியம் அப்படின்னா அட்டக்கத்தியில் வந்து இவங்களோட நந்திதா தான் ஹீரோயின், இவங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் வந்து அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரே நேரங்களில் வந்ததுனால அவங்களோட ஒவ்வொரு படங்களும் அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சி நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது இவங்களோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக எனக்கு தோணுது என்னென்னா கான்ஃபிடென்ட். எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு நான் வந்து செகண்ட் ஹீரோயினி அந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நான் ஆர்டிஸ்ட், நான் என்னை ப்ரூவ் பண்ணுவேன். ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு படங்களையும் அவங்களோட வளர்ச்சி வந்து பிரமிக்க வச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் பண்ணி ஒரு பெரிய சோலாவாக ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அது அவங்களோட டேலண்ட், அவங்களோட நம்பிக்கை.
அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க. முந்தான முடிச்சுன்னு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம், அதில் அந்த கொஞ்சம் அது தள்ளி போயிடுச்சு. அப்போ அவங்கள மீட் பண்ணேன். அப்போ நான் கதையை மட்டும் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நண்பர் யாரோ சொன்னாங்க, தங்கதுரை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சின்ன அவங்க வந்து ஓகே பண்ணால் சினிமா சாதாரண கதையை ஓகே பண்ண மாட்டாங்க. அந்த கதை கரெக்டாக இருக்கணும், அதில் அவங்களோட கேரக்டர் சரியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களோட செலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரம்மி டயத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து சொன்னேன் நண்பரை, அவர் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணுறாருன்னா அதுவே வந்து அந்த படத்துக்கான ஹிட்டுக்கான ஆதாரம் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் ஐஸ்வர்யா அவங்கள பார்க்குறேன். அவங்க ஒரு கதை கேட்குறாங்கன்னா அவங்க எப்படி விஜய் சேதுபதி எப்படி ஒவ்வொரு கதையும் சூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி மிக சரியான கதையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள். அதனால் அவங்களும் இருக்காங்க. இந்த 2 விஷயமே போதும்னு எனக்கு தோணுது. அர்ஜுன் சார் இருக்கதும் ஐஸ்வர்யா அவங்க இருக்கிறதுமே இது மிக சரியான கதையாக இருக்கும். தினேஷ் வந்து மிக சரியான கதையோட தான் 2 பேர்கிட்ட போயிருக்காரு. ஏன்னா சரியானதை மட்டுமே டிக் பண்ணுற 2 பேர். அப்போ தினேஷோடைய சாய்ஸும் அவரோட முயற்சியும் அவருடைய கதையும் நிச்சயமாக இது வெற்றி படமாக இருக்கும். எனக்கு வந்து அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மேடையை வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன். சமீபத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு இது நிறைவேற்றினாங்க தீர்மானம். அதில் வந்து ரஜினி சார்லேருந்து ஒரு 2-3 பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய சம்பளம் வந்து மிக பெரியதாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து வியாபாரத்தில் பங்கீட்டு முறையில் வந்து அவங்க வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதாவது வந்து இது நடைமுறைக்கு வருது வரலை, அதை வந்து பெரிய ஸ்டார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல, அதெல்லாம் இன்னும் சங்கங்கள் இருக்குது, பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா தேனப்பன் சார்லாம் இருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன் இந்த மேடையில். முதல்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க முடியும், நாங்கள் ஒரு சட்டம் போட முடியும் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எந்திரிச்சு நிற்கிறதா எனக்கு தோணுது. அதை சொல்கிற அந்த கட்ஸு உண்மையாகவே வந்து அதுக்கு தலை வணங்குறேன். அதுக்கப்புறம் அது நிறைய பேசுவாங்க அவங்களுக்குள்ள, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து தயாரிப்பாளர் சங்கம்ன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே அப்பா மாதிரி, தாய் வீடு. அது அவங்க முதலாளி, அவங்க நல்லா இருந்தால் தான் எவ்வளோ பெரிய ஸ்டார் நல்லா இருக்க முடியும், எவ்வளோ பெரிய டேரக்டர் நல்லா இருக்க முடியும். ஸோ தயாரிப்பாளர் சங்கம் இது இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய முடிவுகளை எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த முதல் முடிவு வந்து இந்த முதல் அறிவிப்பே வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்குது, தமிழ் சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சரி செய்ய வேண்டியிருக்குது. இப்போ அறிமுக தயாரிப்பாளர் வந்திருக்காரு, நிறைய பேர், நான் நிறைய மேடைகளில் வரேன், என்னை பொதுவாகவே வந்து அறிமுக இயக்குநர்கள் வந்து நிறைய கூப்பிட்றாங்க. அது வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட் பட ப்ரொடியூசராக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வர கஷ்டங்களை பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது மனசுக்கு. ஏன்னா இன்றைக்கி வியாபாரம் வந்து இல்லை, டோட்டலாகவே வந்து எங்கேயுமே வியாபாரம் இல்லை. தேட்டருக்கு படம் வாங்க ஆள் இல்லை, ஓடிடிக்கு படம் வாங்க ஆள் இல்லை, சேனலுக்கு படம் வாங்க ஆள் இல்லை. யாரை கேட்டாலும் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துக்குறோம், படம் கொடுங்க, படம் ரிலீஸ் பண்ணுறோம், அப்புறம் ரெவன்யூ வச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓடிடி இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க, பேப்பர் வியூ அப்படின்ற பேரில் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு போட்ட முதலீடுக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படம் ரிட்டர்ன் வர்றதுக்கான எந்த சோர்ஸுமே இங்கே இல்லை. புது தயாரிப்பாளர்லாம் திணறாங்க, இது எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு யார் கைட் பண்ணுறதுன்னு தெரியல, போட்ட முதல்ல எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. பணம் செலவு பண்ணிடுறோம், கோடி கோடியாக, லட்சத்தில் ஆரம்பிச்சு 1000ல் ஆரம்பிச்சு லட்சத்தில் போய் கோடியில் போய் அள்ளி கொட்டிடுறாங்க. ஆனால் அதை எடுக்காத படுற கஷ்டங்கள் இருக்குங்களா, அதுக்கு கரெக்டான வழிமுறைகள் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ரஜினி சாருக்கோ மற்ற எல்லாருக்குமே ஒரு கோரிக்கையோ ஒரு சட்டமோ போட்ட அந்த தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. ஒரு ஓடிடினா அவங்க நம்ம சைட்லேருந்து ஒரு கோரிக்கை வைங்க. எங்களுக்கு வந்து ஒரு புதுப்பட தயாரிப்பாளராக ஒரு சின்ன படமா மீடியம் பட்ஜெட் படமா அதுக்கு வந்து வியாபாரத்துக்கு ஒரு கேரண்டி கொடுங்க, ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் பணம் இல்லாமல் எல்லாம் படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 5 பைசா இல்லாமல் வியாபாரம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சினிமாவில் யார்கிட்டையும் பையில் பணம் எடுத்து வரல, வெறும் பேச்சு. அவ்வளோ மீடியேட்டர் இருக்காங்க, அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாங்க, யார் கையிலையும் பணம் எடுத்து கொண்டு வராமல் பேசி அந்த தயாரிப்பாளரை ஏமாற்றி படத்தை வாங்கிட்டு கொண்டு போய் போட்டுறணும். அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் அதுலேயும் கவனம் செலுத்தணும், அதுக்கு நிறைய வழிமுறைகள் கொண்டு வரணும். இதே நம்பிக்கையோடு இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அப்பாவாக இருந்து இதே தைரியத்தோட இதே கான்ஃபிடென்ட்டோட நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வரும் பட்சத்தில் அருள்குமார் சார் மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க, நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க. சினிமாவுக்கு ஒரு பெரிய விடிவு காலமாக இருக்கும்னு அவர் கோரிக்கை வைக்கிறேன். இந்த தீயவர் கோயில் நடுங்க இந்த டைட்டிலுக்காகவே மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு இதை விட ஒரு ஹீரோஸ் இருக்க டைட்டில் வேறு எதுவுமே இல்லை. தீயவர் குலை நடுங்க செம்ம பிரமாதமான டைட்டில். அதை சிந்திச்ச தினேஷ் வந்து நிச்சயமாக நல்ல கதையோடு வருவார். இந்த விழாவின் நாயகன் இசையம்பாட
பரத் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான கிரெடிட் எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னாரு. சினிமா எப்போவுமே அப்படி தான், திறமையானவர்களுக்கு வந்து எடுத்த உடனே கிரெடிட் கொடுக்காது, ரொம்ப காலதாமதமாகும். உங்களுக்கு கிடைக்காத அந்த கிரெடிட் தான் இன்றைக்கி அடுத்தடுத்து போன வாரம் ஒரு லான்ச்சு, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அடுத்த படம். ஸோ தொடர்ந்து மேடைகள் உங்களுக்கு கிடைக்கும், தொடர்ந்து படங்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம அங்கீகாரத்துக்காக எங்கிற எல்லாரையுமே சரியான திறமையோடும் உண்மையான முயற்சியோடு இருக்க யாரையுமே நம்ம சினிமா கைவிடாது. நம்பிக்கையோடு இருங்க. இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய அடலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். சக தயாரிப்பாளருக்கு வணக்கம். அர்ஜுன் சாருக்கு வணக்கம். ஐஸ்வர்யா மேடம் வணக்கம். ஊடகங்களுக்கு பெரிய வணக்கம். உங்கள் சப்போர்ட் தான் சார் இது படத்தை தூக்கி நிறுத்தணும். சார் நான் படம் பார்த்துட்டேன். படம் அர்ஜுன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டீசெண்டான மூவி. நான் சக்ஸஸ் மீட் நிறைய பேசுகிறேன் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். சார் இந்த படத்தை எனக்கு சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்மளோட தயாரிப்பு அருள்குமார் சார் நன்றி, நிறைய தினேஷ் சார் நன்றி. நம்பி என்னை வச்சு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு சேர்ப்பேன். டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டைரக்டர் SR பிரபாகர் சார் பேசினார். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் கணக்கெல்லாம் சரியாக கொடுத்துல பொருள் காசு போகிறான்னு. இந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும் சார். நீங்கள் பாருங்கள் சார். சக்ஸஸ் மீட் மீட் பண்ண. தேங்க்யூ சார். பேச அழைக்கிறோம். உங்களால் என்ன பண்ண முடியுமோ. நான் புது செயலாளர் நான் சொன்னேன்னா ஐயோ வேணாம் தெய்வமே. ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம். தனித்தனியா பேர் சொல்ல நேரம் இல்லை, தப்பா எடுத்துக்க வேண்டாம். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு. இல்ல நீ நிறைய பேசிட்ட, பேச விடுக்குறாரு. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதான் நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன். அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன்பால் அண்ணாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் சுயம்பு, பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவேனே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோனார் நோட்ஸ் போற அளவுக்கு பேசிட்ட. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு. நான் ரொம்ப வியந்தது, இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்ட தந்தாகணும். பிரவீனுடைய அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்ட, வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப நிகழ்வாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன் குடும்பம் நான் சொல்றேன்னா, எல்லா குடும்பத்துக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான். என்னது, நம்மளை பற்றிலாம் கவலைப்பட்டிருக்கோமா? இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே இன்பம் நிலைக்கணும், துன்பம் நெருங்கக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைங்களேன், அதுல கூட யாருக்கு பெரிய பாதிப்புனா வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தான். ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கு பாதிப்பு? அந்த குழந்தைக்கு தான். பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைக்கு, பேரண்ட்ஸ்க்கு வந்தாலும் குழந்தை, வீட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த குழந்தைக்கு தான். அப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான அட்மாஸ்பியராக நம்முடைய வீடும் இந்த நாடும் இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் இருக்கு பாருங்க. அதுக்காகவே தினேஷ் லட்சுமணனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். அந்த சிந்தனை, அந்த கருப்பொருள். நான் படம் பார்க்க போனப்ப நானும் வன்னித்தோழரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர அடிதடியா தான் போச்சு, திருடலா போச்சு, என்னமோ பண்ண போறாரு, என்னென்னவோ வந்தது. அப்புறம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தாரு, அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க, அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர். ஒன்னா போக வெறும் பிரீச்சியா இல்லாம அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்நேர்த்தியாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து
இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரு, அவர்ல இருந்து இங்கே வந்து நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பேசுகிறோம். அந்த பேருக்கே உங்கள் மேலே எங்களுக்கு காதல். இத்தனை ஒரு செய்நேர்த்தியோட ஒரு 4-5 படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க. உண்மையிலேயே வன்முறை செய்கிறவங்க, ரவுடிஸ் அவங்களாம் செஞ்சுட்டு தைரியமாக போயிடுறாங்க. ஆனால் மக்கள் வந்து நம்ம வந்து அஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்கிறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள், படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த தீயவர் குலை நடுங்க என்கின்ற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் லட்சுமணன் அவர்களே, இதில் ஹீரோ யார், ஹீரோயின் யார் என்கின்ற அடிப்படையில், அதாவது ஹீரோயின் தான், ஆனால் வந்து படம் முழுக்க வந்து ஹீரோவாகவே வந்து நடித்து கலக்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களே, தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களே, இதற்கு முன்பு இங்கே பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய கொள்கை உறுப்பு செயலாளர், சரியாக சொல்லிட்டேனா, துணை பொதுச் செயலாளர், அதுவும் சரி தப்பாக தான் சொல்கிறேன், துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களே, இயக்குனர் என்னுடைய நண்பர் மயிலாஞ்சி அஜயன் பாலா அவர்களே, இயக்குனர் SR பிரபாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களே, தோழர் தங்கதுரை அவர்களே, இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீயவர் குலை நடுங்க என்கின்ற இந்த கதை, அந்த டைட்டில் பற்றி 2 பேரும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பேர் வச்சு அதற்கு வந்து வரி விலக்கு, டேக்ஸ் ஃப்ரீ, என்ன சார் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக வந்து சொன்னாங்க. அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் வந்து அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு. அது இந்த தீயவர் கொலை நடுங்க என்கிற இந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இப்படியான தூய தமிழில் பேர் வச்சு அந்த படத்திற்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஆங்கில முகம், ஆங்கிலம் கலப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு வந்து அரசும் ஆதரவு கொடுத்தாதான் அந்த படத்துக்கு பேர் வைப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆகவே அடுத்தடுத்த படங்களில் தமிழில் பேர் வைக்கும் பொழுது அரசு இந்த மாதிரியான டாக்ஸ் ஃப்ரீ பண்ணும் பொழுது, வரி விலக்கு கொடுக்கும் பொழுது அந்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த திரைப்படம் வந்து நானும் நம்முடைய தோழர்கள் எல்லாரும் நாங்கள் படம் பார்த்தோம். ரொம்ப, அதாவது இந்த சூழலில், இப்போ இருக்கிற சூழலில், சமூக சூழலில், சமூக கட்டமைப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்குறதே வந்து சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து மடியில் வந்து நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறது போலன்னு சொல்லுவாங்க கிராமத்துலேருந்து வந்தவங்கிறனால அந்த வார்த்தையை சொல்கிறேன். பெண் பிள்ளை பிறந்தாலே வந்து வயிற்றுல வந்து நெருப்பை கட்டிக்கிறோம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து தீயவர்கள் ஆணாதிக்கம் உள்ள இந்த சமூகத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். அப்போ இந்த படத்தில் அதான் சொன்னேன், ஹீரோயின் ஹீரோ ரெண்டுமே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான். ஒரு அதாவது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய இவ்வளவு மோசமாக செய்கிறாங்க, பிள்ளைகளை வந்து செய்கிறாங்க, அவங்கள எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க, அதை எப்படி வந்து காவல்துறையும் அதிகார வர்க்கமும் எப்படி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே பாதுகாப்பது தான். பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே பெண்கள் வந்து ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம் இருக்கு, அதுவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, பெண்கள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆக இப்படி குழந்தைகளை பாதுகாப்பதற்கு, பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிறது வேற யாரோ வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளே அதை வந்து பாதுகாத்துக்கிறணும், நம்ம நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கதை களம் உருவாக்கணும். முழுமையாக நம்ம வந்து சொன்னோம்னா அதுக்கடுத்து
நிறையா அது தவறாக போயிடும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக காவல்துறை போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் கூட இதை பாதுகாக்க முடியவில்லை. அப்போ இவர்களே வந்து இன்னைக்கு வந்து பெண்களே அதை பழி வாங்குறது, பெண்களே வந்து அதை ஹீரோயினாக இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையை மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். தெலுங்கு படங்கள்லேருந்து வந்தால் அவங்க விஜயசாந்தி போன்ற படங்கள் வந்தாங்கன்னா அதை வந்து ஆதரித்து ஆகவோன்னு சொல்கிறவங்க நம்முடைய ஊரில் இப்படி ஒரு படம் வந்து ஹீரோயின் சப்ஜெக்டாக ஆக்ஷன் ஹீரோவாக வந்து வந்திருக்கிறாங்க. ஆக்ஷன் கிங் பக்கத்துலேயே ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து உண்மையாகவே வந்து இந்த உண்மையை நீங்கள் படம் பாருங்கள், அப்படியே ஒரு அமர்க்கலமாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவர் திட்டம் 2ன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு படம் பண்ணியிருந்தேன், ரொம்ப பிரமாதமான படம். அப்போயே நாங்கள் வந்து அந்த படத்தை பற்றி நான் எக்ஸில் எழுதியிருந்தேன், திட்டம் 2 படத்தை வந்து. அதுவும் ஒரு முக்கியமான படம். அதாவது ஹீரோயின் தாண்டி அந்த கதைக்களத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அது மிக முக்கியமான கதைக்களமாக நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலைகள் நிறைய நடக்குது, பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி இருக்கின்ற சூழலில் இப்படியான படம் அப்படிங்கிறது தீயவர்கள் கொலை நடுங்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதைக்களமாக நான் வந்து பார்க்குறேன். அது இந்த படத்தை தயாரித்த இயக்கிய தினேஷ் வந்து ஒரு இன்னும் குறிப்பாக வந்து இந்த படம் எடுத்து 2 ஆண்டுகள் ஆகிட்டதாக வந்து 2 வருஷமா ஆகிட்டதாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை வந்து லான்ச் பண்ண ஆடியோ லான்ச்சில் வந்து மரியாதைக்குரிய ஆக்ஷன் கிங் அவர்களும் நம்முடைய ஆக்ஷன் ஹீரோயின் அவர்கள் 2 பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவாக படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட போயிடுவாங்க, அது அந்த படத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டும், இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சு இதை வந்து மேலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வர்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான பண்பாடாக நான் வந்து பார்க்குறேன். அதற்கு முதல்ல நம்ம வந்து அவர்கள் 2 பேருக்குமே நம்ம வந்து கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த படங்களை மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து இந்த படம் வெற்றி பெறஞ்சு 2 பேருமே சேர்ந்து இன்னொரு படம் பண்ண வேண்டும் என்று கேட்டு இசையமைப்பாளருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த படம் 100 நாட்கள் ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா ராஜேஷ். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஸோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. டைம் கன்ஸ்ட்ரெயின்னால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு. அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடெண்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க, அப்புறம் காப்பே ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும், நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட், என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன், கொஞ்சம் வளர்ந்துட்டாவ, அனாமிகா, அனிகா
brilliant. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக you'll remember her. And next லாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார். எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், ஜென்டில்மேன் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரியலி ஹீ இஸ் அ ஜென்டில்மேன். He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir. And such a nice person to work with. And அவர் அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படத்தில் இஸ் an action king, எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ஒரு 2 ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன். பட் எனக்கு நிஜமாக ஆக்சுவலாக தெரியாது. பட் this man made me fight. And அவர் அவரோட மேஜிக்கை ஸ்ப்ரெட் பண்ணி. And thank you so much, sir. That fight has actually come out really well. நீங்கள் பார்க்கணும். அண்ட் சூப்பராக வந்திருக்கு. நானே நம்பலை, என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான். த மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார். அண்ட் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள். சச் அ நைஸ் பர்சன், வார்ம்த். அண்ட் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங். அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். சார் நான் சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன். பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அண்ட் இட்ஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் 21st இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் ஃபிலிம், பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக். உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தோறும் காத்திருந்து தவமிருந்த படைப்பாளி, மௌனத்தின் விளிம்பில் தவழ்கின்ற புன்னகையோடு முதல் படம் முதல் மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது. தீயவர் குலை நடுங்க அறிமுக இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த நாள் என்னோடய 15 வருஷம் இயக்கம் தவம் எல்லாமே சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்கிறது தான், புது டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒன்று நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா டைம் விட்டு ஓடிடலான்னு தோணும் போதெல்லாம் அந்த அந்த பெயின் தான். நம்ம என்னவா வந்தோம், இங்கே என்னவா இருக்கிறோம், என்னவா போகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை தேடி தான் ஓடிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது முதல்ல எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா நான் பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் இதெல்லாம் கிடையாது. நான் கும்பகோணத்தில் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான, பிறக்கும் போதும் லோயர் மிடில் கிளாஸான ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு பையன் தான் நான். ஸோ என்ன மாதிரி பையனுக்கெலாம் சினிமானா அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நான் ஒரு 17 வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு எங்கள் அம்மா எதுவுமே கேட்டதே இல்லை. மெயினாக எனக்கு சினிமா ஆசை வந்ததே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா நான் சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லுவார், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் அவருன்னு. சிவாஜி சார் வீட்டு வாசலில் நான் அவ்வளோ தூரம் நின்றுருக்கேன், நான் வைரமுத்து சார் வீட்டில் நின்று வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்லாம் எங்கள் அப்பா நிறையா சொல்லும் போதெல்லாம் அவர் தான் எனக்குள்ளேயே சினிமாவை எனக்குள்ளேயே தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு முடிவே ஆயிடுச்சு, சினிமா தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போராடி கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரெண்டாவது ஒரு ப்ரொடியூசர், எங்கள் அண்ணன், அவர் என்னை பற்றி பேசலை, பதட்டத்தில் விட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை காண்டில் விட்டாரான்னு தெரில. சும்மா இருந்தால் நான் பாட்டுக்கு போகலை, வியாபாரம் பண்ண என்னை கோத்து விட்டியாடான்னு. பட் ஆனால் அவர் ஊரில் எப்படின்னா ஒரு சண்டைக்கோழி சார், இந்த ராஜ்கரன் சார் மாதிரி தான். அவர் நடந்து போனார்னா ஊரில் ஒரு 10 பேர் போவாங்க. நான்லாம் கை கட்டி நின்று பார்த்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ ஊரில் மரியாதை. எங்கள் ஊரில் போய் இறங்கி அவர் பேர் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் கடையிலே போய் விட்டுருவாங்க. அவருக்கு 2 சின்ன படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் நான் அவர் கூட ட்ராவல் ஆகலை. 2 படமே அவருக்கு சரியாக போகலன்னொன்னே எனக்கு அந்த 2வது படத்தில் நான் சின்னதாக ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். நான் தான் அந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன்.
ஆக்சுவலாக அது ஒரு ஒரு சூழ்நிலை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன், அதுவும் சரியாக போகல. பட் அந்த டைமில் எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், நான் உனக்கு ஒரு படம் கொடுப்பேன்டா, நான் உன்னை டேரக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அவர் செஞ்சார். லாக்டவுனில் போச்சு, எல்லாருமே டே அவர் நம்பாத விட்டுருவாருன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி கண்டிப்பாக பண்ணுவார்னு. பட் எனக்கு நம்பிக்கை விட அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை ஜாஸ்தி. ஏன்னா அவர் லைஃப் டைமில் சம்பாரித்த ஒரு பணத்தை யாரோ ஒருத்தவனுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார். எல்லோரும் இங்கே இண்டஸ்ட்ரியில் இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க இந்த படம் லேட்லாம் கிடையாது. இது என்னென்னா இந்த ப்ராசஸே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்குன்னு இல்லை, வர புது டேரக்டர் எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம கோர்த்து அழகு சேர்க்க அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க எந்த ஒரு இடத்துலையும் அவர் பின்வாங்கினதே கிடையாது. ஈவன் தோ நான் இன்றைக்கி ஒரு நாள் பட்ஜெட் கொடுத்தா கூட அது என்ன பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டார். நான் இத்தனை கேமரா சொல்கிறேன், இத்தனை லைட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு தான் விட்டுருக்காரு. ஒரு 47 நாள் இந்த படம் எடுத்தோம். பட் ஆனால் அந்த 47 நாள் தான் சொன்னால தீவிர கொலை நடுகன்னு பேர் வச்சோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கொலையும் ப்ரொடியூசர் கொலையும் தான் நடுங்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலே வச்சு செஞ்சிட்டாங்க. பட் ரெண்டாவது டே அதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்க்ரீனில் வரும், என் கனவு பழிக்கும்னு நான் நம்பிகிட்டே இருந்தேன். அது இந்த நாளானதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ்னால் ஆர்டிஸ்ட்டை பற்றி ஏன்னா சார்ட்லாம் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசணும், டீட்டெயிலாக தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 15 வயசு வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். இப்போ என்னென்னா டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் த கேமராமேன் சார் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தா தெரியும், விஷுவல்லாம் அவ்வளோ எனக்கு கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டு, வெளியில் எங்களுக்குள்ள 1000 கருத்து இருக்கும். பட் சினிமாவாக நாங்கள் மேக்கிங்கில் ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் எனக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு என் கூட அவ்வளோ ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அப்புறம் தெரியும் இன்றைக்கி இவர் பரதனை பற்றி பேச மாட்டாருன்னு தெரியும், ஏன்னா அந்த ஆள் பாட்டு நான் போடல, அதனால் தெரியும். என்னென்னா இப்போ தான் தோணுது பாட்டே போட்டுக்கலாமேன்னு. நான் எதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தேனோ அதெல்லாம் அங்கங்கே லைட்டாக லீக் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் வேணுமெல்லாம் பழி வந்தது. சாபெல்லாம் விட்டார், நீ நல்லா இருக்க மாட்டேன்லாம் சார். நான் வேணுமெல்லாம் பண்ணல. ஆனால் ஆக்சுவலாக ஒரு உண்மையிலே 100 வருஷம் ஃபேமிலி பேக்ராப் உள்ளவர் அந்த மியூசிஷியனில். நான் அவர் அஸ்டண்ட்டாக சொல்லுவார், நீ டீ கொடுத்த பையன் தானே. அவர் மியூசிக் டேரக்டராக இருக்கும் போதுமே நான் அவருக்கு டீ கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு கொடுப்பேன். அவர் விளையாட்டுக்கு சொன்னாலுமே அதான் உண்மை. பட் என்னை நம்பி நான் மொதல் ஓகே பண்ண டெக்னீஷியன்னா அவர் தான். ஸோ அவர் ஏன்னா அவரோட ஒர்க்கு நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக நான் இப்போ நான் சொல்லக்கூடாது ஒரு ஒர்க்கு எப்படின்னு. நீங்கள் மியூசிக்கெல்லாம் படம் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். படமாக உங்களுக்கு அவ்வளோ விஷயத்தை மியூசிக்கில் படத்தை அடுத்த இன்வைட் பண்ணது அவரோட மியூசிக்கு. அப்புறம் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர், அவர் வரல, அவருமே இந்த படத்தில் மெயின் பங்கு இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நான் ஒரு பேட்டர்னில் எடுத்தேன். பட் இல்லையா இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நிறையா, அதான் சொன்னல படம் ஆரம்பிக்கும்போது அப்படியே ஃப்ரெண்டாக இருந்தேன், பிரியும் போதும் சட்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப அவ்வளோ எஃபர்ட் போட்டார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கிக்காஸ் காளி சாரோட மாஸ்டரு, மேம் சொன்ன மாதிரி ஃபைட் அவ்வளோ எக்ஸ்ட்ராவே வந்ததுக்கு காரணம் அவர் தான். ஸோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் வேறு யார் எல்லாருமே, அப்புறம் டப்புன்னு அப்புறம் சரி ஓகே டெக்னீஷியன்ஸ் மேஜராக சொல்லிட்டேன், வேறு யாராச்சும் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ கம்மிங் ஃப்ரம் ஆர்டிஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சார் பற்றி என்னென்னா, கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டு பண்ணும்பாங்க. சார் ஏற்கனவே பெரிய மோதிரம் தான் போட்டிருப்பார். டெய்லியும் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன்னா நானும் என் ரைட்டரும் தான் உள்ளே போவோம். சொல்ல மறந்துட்டேன் டெக்னீஷியனில், என் ரைட்ரு நவனி, அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் நீங்கள் டைலாக்ஸ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் என் கூட பேக் போனால் இந்த படத்தில் என் கூட உறுதுணையாக இருந்தது அவரும் ஒருத்தர். அவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அதனால் டெய்லியும் காலைல ஸ்பாட்டுக்கு போகும்போதும் கேமராமேன்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க, எத்தனை பேப்பரோட போகிறேன், திரும்ப வரும்போது எத்தனை பேப்பரோட வரேன்னு. தலைவா எனக்கு 2 பேப்பர், நீ 3 பேப்பர் அப்படின்னு தான் காட்டுவேன். பட்டுன்னு அடிப்பார், பட்டுன்னு போடுவேன். அதுக்கு நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் அடிக்கக்கூடாதுயா, நீ சொல்லியா சாட்டை அப்படிம்பேன். எனக்கோசரம் சண்டை போடுவார். திடீர்னு சார் என்ன பண்ணுவார்னா, நான் என்ன பேசணும்னா கடுப்பாக அவனை வெளில போக சொல்லி நீ மட்டும் உட்காருன்றுவார்.
நான் மெசேஜ் பண்ணேன் கொஞ்சம் இந்த டேரக்ட்லாம் எனக்கு முக்கியம், எல்லாம் கட் பண்ணிடாத, அவர்கிட்ட பேச வாங்கிடு அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்கேன். பட் ஃபைனலாக அது சார் ஏன் சொன்னாங்கன்றது எனக்கு ஃபைனல் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுதான் அவங்களோட சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ரொம்ப கற்றுக்குட்டி தான். பட்டு அவ்வளோக்கு அவ்வளோ படத்தை நான் சொன்னல, நான் ஒரு கேரக்டராக அப்படி எழுதி பார்த்துருப்பேன். பட் ஸ்க்ரீனில் ஒரு பார்க்கும்போதும் என்னடா இப்படியே இருக்குது வருமா எனக்கு என்னன்னா ஒரு சீனை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். பட் காம்ப்ரமைஸும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தெரியும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது, இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ எடுத்தாகணும்னு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நானே விழுந்துட்டேன். நிறையா டைம் எடிட் டேபிளில் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன், இந்த சீனை நம்ம இப்படியே நினச்சோம், இப்படி வந்திருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு சாரோட எஃபோர்ட் அவ்வளோ இந்த படத்தில் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக பாருங்கள். ஏன்னா சார் வந்து இந்த மாதிரி கதையில் ஒத்துக்கிட்டதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து 2 பேருக்குமே இருக்குது. பட் அந்த அளவுக்கு சார் ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சார் ரொம்ப நன்றி சார். திரும்பவும் கொட்டு வாங்குவேன் சார், கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு வருவேன். அப்புறம் 2வது ஐஷு மேம், அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து நான் தான் சொன்னல, நான் மிகைப்படுத்தி பேசுகிறேன்லாம் இல்லை, நீங்கள் படம் பாருங்கள், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த படமாக பார்த்தா தெரியும். இந்த கேரக்டர் அவங்கள நான் எழுதும் போதுமே அவங்கள வச்சு தான் எழுதுனேன் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா பேர்ட்ட சொன்னேன், நிறையா பேர்ட்ட போயிட்டு தான் வந்தேன். நான் யார்ட்டையுமே போகல மேடம், உங்கள்கிட்ட மட்டும் தான் போயிடலாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. பட் ஆனால் அவங்களுக்கே தெரியும், இல்லை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். நான் எந்த கட்டத்துலலாம் வந்து நான் எப்போ பண்ணாலும் டேட் கொடுப்பாங்க, என் மேலே பரிதாபப்பட்டு நானே மூஞ்ச பரிதமாக வச்சுருமே, நீ நடிக்காத நான் டேட் தரேன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். நம்ம வந்து அந்த ஒரு மெயின் சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் சிங்கிள் டேக்கு. கட்டுன்னு சொன்ன உடனே அதை எல்லா ஹோல் யூனிட்டுமே கிளாப் பண்ணாங்க. அந்த சீக்வன்ஸு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி மேம். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில், தேனாபந்த் சார்லேருந்து அபிராமி மேம், ரொம்ப நன்றி மேம். நீங்கள் செகண்ட் ஹாஃப் நீங்கள் படம் பாருங்கள், இந்த படத்தில் எல்லாருமே யாருமே சும்மா ஏனோ வந்துட்டு போனதாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தங்கதுரை ஐயா, இந்த படத்துலாம் ஒரு காமெடியே பேச மாட்டார், நடக்க விட்டுட்டே இருந்தேன். அந்த ஆளே ஒரு கட்டத்தில் ஒன்று வரமாட்டேன்லாம் சொன்னார், வாயா படத்தை முடிச்சு கொடுத்தான்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் நிறையா பேர், நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல், என்ன தலைவன் என்ன, ஆனால் என் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, நீ எதுக்கு வந்தனே தெரில. ஆனால் நீ வேலையை காமிச்சிட்ட பற்றியா, நான் நேற்று கூட சொன்னேன். ஸோ தெரியும் வந்தாலும் அப்படித்தானு, பட் நல்லா பண்ணியிருக்காப்புல அவரும். பிரியதர்ஷினி மேம் உண்மையிலே ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஆக்சுவலாக, அந்த அனிகா பாப்பா கேரக்டரு. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து நான் ஈவன் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண கேஸ்ட்னா அந்த பொண்ணு தான். அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, அந்த பொண்ணை 7வது படிச்சிருந்தா. நான் சொன்னது கொரோனாக்கு முன்னாடி, நான் படம் கதையை எழுதும் போதும் நான் ஈவன் நான் எல்லா கேஸ்ட்டையும் மாற்றிட்டே இருந்திருக்கேன். சரி இதுங்களா அவங்களா ஓகேன்னு போயிட்டுருக்கேன். அந்த ஒன்று மட்டும் நான் மாற்றவே இல்லை. பட் எழுதுனேன், ஏன்னா மனசில் பதிஞ்சது அந்த கேரக்டரு. அந்த கேரக்டர் அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபைட்டர்ஸ்லாம் கூட ஒரு 5-6 மணிலேருந்து சேஃப்டிக்கு ரோப்பு கட்ட அவ்வளோ பயத்தோடு இருப்பாங்க. இவன் 5-6 மணிலேருந்து ஜாலியாக கூல் ட்ரிங்க்ஸ் கேட்குறா, தூங்கிக்கிட்டே ரோப்பில். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அது கஷ்டமே தெரில, அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் அந்த குழந்தை. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஸோ மற்றபடி இன்னொன்று, இந்த கேரக்டர் டைட்டில் கேரக்டரு நான் அதை எப்படி ரிவீல் பண்ணுறதுன்னு தெரில. பட் லோகு சார், நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சார் வளம் வருவாங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்புறம் வந்திருக்கிற அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி சார். அஜய் பாலா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் சார் எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு மதித்து நம்ம கூப்பிட்டு, நம்ம இன்னைக்கு காலைல வரைக்குமே எப்பயுமே ஷூட்டிங்லேயும் இப்படி தான், இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போல், திக்குன்னே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அதனால் காலைல வரைக்குமே நான் எல்லாரையும் கேட்டு நான் வாங்கின கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வர படத்தில்
நாங்கள் தான் இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரெயிலருக்கு லான்ச் வரோம். எல்லா படமுமே முன்னாடி விட்டுட்டாங்க. என்ன நீ வரீங்களா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த படத்து மேலே நிறையா இங்கே பிஸ்னஸாக நிறையா டாக் இருக்குது. இவங்கெல்லாம் வருவானுங்களா, பண்ணிடுவானுங்களா, என்ன பண்ணுவானுங்க அப்படி இப்படின்லாம். அதான் சொன்னமே, இந்த படம் இதெல்லாம் எங்கே எடுக்க போகிறான்னு நினச்சவனும் இருக்காங்க. இன்றைக்கி அதே படத்தை பிஸ்னஸுக்கு என்கிட்ட கேட்கவும் இருக்காங்க. ஸோ அதனால் இதை நனவாக்கின எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஃபைனலாக ப்ரெஸ் மீடியா, உங்ககிட்ட நான் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. நேர்மையாக நான் அப்படி படம் பண்ணிட்டேன், இப்படி படம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் படம் பாருங்கள், ஸ்டார்ட் டு எண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முகம் சுளிக்காத ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை என்கேஜ் வச்சுற படமாக இருக்கும். ப்ளஸ் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொருத்தவங்க ஒரு வாழ்க்கையிலையும் கடந்து போகிற ஒரு பதிப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுன்றது அது என்னோடய செல்ஃபிஷு, அதுவும் நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னா என்ன மாதிரி இன்னொரு நிறையா டேரக்டர்ஸ் இங்கே வருவாங்க, இதே மாதிரி நின்று பேசுவாங்க. அந்தளவுக்கு அவருக்கு மனப்பக்குவமும் இருக்குது. அந்தளவுக்கு அவர் படம் சினிமா மேலே அவருக்கு அவ்வளோ வெறியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல படம் எடுப்பார். ஃபைனலாக எனக்கு சிவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா என்னை எல்லாருமே கைவிட்டப்போ பிஸ்னஸில் இல்லை எல்லாமே நம்ம கைவிட்டாங்கன்னு இல்லை, அவங்கவுங்க எங்கெங்க போர்ஷன் என்னென்ன முடியுமோ அவங்களாம் பண்ணப்போ இல்லைடா தம்பி நான் இருக்கண்டான்னு சொல்லி இன்னி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. இந்த படத்தை கண்டிப்பாக 4 ஸ்டேட்டில் ரீச் ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணும்னு என்னை நம்புகிற ஒரு ஆள். அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ, எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். 21st ரிலீஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சார், கோச் என் டைரக்டரை பற்றி நான் பேசலைன்னு பேசிட்டு இருந்தார். வந்தது எனக்கு மயக்க விடுறது, என்ன பேச எனக்கே தெரியல. எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருங்க. நாங்கள் 2 பேரும் கும்பகோணத்துலேருந்து வந்த நாங்கள் தான். என்ன இவர் படம் ஏன் படம் நாங்கள் நினைக்கல. இவர் என்ன சொல்லுவார், கதை சொல்லுவார், இன்றைக்கி ஷூட்டிங்னு சொல்லுவார். சரி சார் எவ்வளோ செலவாகுமா, நான் இவ்வளோதும் பாரு, உடனே அனுப்பிச்சி விட்ருவோம், உடனே செய்வோம். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு தான் நான் சொன்னேன். தேங்க்யூண்ணா. உட்காங்க. டைரக்டர் தெளிவாக தான் இருந்திருக்காரு சார். இப்போ என்னன்னா, இந்த படத்தோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம தேவராஜ் அண்ணன் இந்த படத்தை பார்த்து வாங்கினது தான். ஏன்னா அவர் வேலூரில் அலங்காரன்னு ஒரு தேட்டர் வச்சுருக்காரு. அண்ணன் ஒரு 30 இயர்ஸாக அவங்க ஃபேமிலியே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஒரு தேட்டருக்காரங்க தான் தெரியும் ஒரு பல்ஸ், இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இது எப்படி போகும்னு. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு போகிறதுக்குள்ளேயுமே 3 தடவை ஃபோன் பண்ணார். சார் என்ன சார் என்ன பண்ணலான்னு. ஸோ படம் நல்ல இடத்துல தான் போய் கரை சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக அவர் தூக்கி நிப்பாட்டிடுவார்னு நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் ஷோ கிடைக்கிறதுலேருந்து எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது, இங்கே எவ்வளோ டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ எங்களுக்கு பேக் போனாக இருக்கிற தேவராஜ் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்ஷன் கிங், தென்னிந்தியாவின் ஜாக்கி சான். வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர். ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார், எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார். இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல, ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை. அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம், அதிசயம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், பேர் சொல்லாமல் எல்லோருக்கும், அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீயவர் கொலை நடுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதில் நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னார், நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி.
ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா, இத்தனை பேருக்கு இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அண்டு சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார். இப்போ அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ், நான் எப்போவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனால் உண்மையில் ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர், நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க 100%. அது அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா, ஓப்பனிங் என்ன டைலாகு? ஆமாம், நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ். எல்லோரும் ஒன்று சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில். மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசில் அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷி இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால் சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது, ஐ நீட் டு see those pictures. இப்போது ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க. அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் த இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷனு. தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லை சார்? நீங்களாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு தான் காட்டல, நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான். பட் யூனோ 100% will be very very nice. And all the best. நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட். இந்த படம் வெற்றி அடையணும். ஐ ப்ரே காட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். ஜெய் ஹிந்த். வீடியோ ஓகேவாப்பா?